மூழ்கும் கப்பலாக மாறிப்போய் உள்ளது காங்கிரஸ் கட்சி. ஒரு சிலரின் பலவீனங்கள் ஆணவத்தால் காங்கிரஸ் கட்சி முடிவுக்கு வருவதாக அக்கட்சியின் முக்கிய தலைவராக இருந்த குலாம் நபி ஆசாத் எச்சரிக்கை மணி அடித்துள்ளார். காங்கிரஸ் கப்பலில் மகாராஷ்டிராவில் விழுந்த ஓட்டை அந்த கட்சியை மூழ்கடித்துள்ளது. ஜோதிமணி, கார்த்தி சிதம்பரம், திருநாவுக்கரசர் ஆகியோர் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் வாய்ப்பு கொடுங்கள் என சத்தியமூர்த்தி பவனில் சத்தியாகிரகம் இருக்க, இனி கெஞ்செல்லாம் முடியாது என்று தடாலடியாக கிளம்பி பாஜக கூடாரத்தில் தஞ்சமடைந்து விட்டார் மகாராஷ்டிர முன்னாள் முதலமைச்சரும் மூத்த தலைவருமான அசோக் சவான். பாரம்பரியமிக்க காங்கிரஸில் அசோக் சவானின் தந்தை SP சவானும் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்திருக்கிறார். ஒரு காலத்தில் மகாராஷ்டிர காங்கிரஸ் முகமாக அசோக் சவான் பார்க்கப்பட்டார். தனது அரசியல் எதிரியாக பார்க்கப்படும் தேவேந்திர பட்னவிஸ் முன்னிலையிலேயே பாஜகவில் இணைந்து மகாராஷ்டிர அரசியலில் யாரும் எதிர்பார்த்திருக்காத திருப்பு முனையை ஏற்படுத்தியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் வெளியாக உள்ள நிலையில் அசோக் சவானின் கட்சி தாவல் இந்தியாவே உற்று பார்க்கும் ஒன்றாக உருவெடுத்துள்ளது. காரணம், தேசிய கட்சியாக காங்கிரஸ் அறியப்பட்டாலும் கூட ஹிமாச்சல பிரதேசம், கர்நாடகா, தெலுங்கானா ஆகிய 3 மாநிலங்களில் மட்டும்தான் ஆட்சியில் உள்ளது. இந்த சூழலில் மகாராஷ்டிர பாஜகவில் அசோக் சவான் சேர்ந்துள்ளது அந்த கட்சி இனி மகாராஷ்டிராவில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் கனவை கலைத்து போட்டுள்ளது. ஏற்கனவே மத்திய பிரதேச காங்கிரஸ் முகமாக இருந்த ஜோதிராதித்ய சிந்தியா பாஜகவிற்கு சென்றதால் மத்திய பிரதேசத்தில் அக்கட்சி முழு செல்வாக்கையும் இழந்தது. அதே பாணியை அசோக் சவானும் பின்பற்றியுள்ளதால் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கூடாரம் காலியாகிவிட்டது. ஏற்கனவே காங்கிரஸ் அங்கம் வகித்த இந்தியா கூட்டணியிலிருந்து மமதா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், நிதிஷ்குமார் உள்ளிட்டோர் காங்கிரஸ் கட்சியை நட்டாற்றில் விட்டுச் செல்ல கட்சிக்குள் இருப்பவர்களே ஒருவர் பின் ஒருவராக காங்கிரஸ் கூடாரத்திலிருந்து வெளியேறி வருகின்றனர். இதனால்தான் ஒரு சிலரின் பலவீனங்கள் ஆணவத்தால் காங்கிரஸ் கட்சி முடிவுக்கு வருவதாக அக்கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்த குலாம் நபி ஆசாத் எச்சரிக்கை மணி அடித்துள்ளார். அதாவது, குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், பெரியண்ணன் மனநிலையால் காங்கிரஸ் கட்சி தற்போது உருக்குலைந்து போயுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் ஜெராக்ஸாக தமிழ்நாட்டில் இருக்கும் திமுகவும் விரைவில் அதே போன்ற அரசியல் சூழலை சந்திக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.